Hi students, 4th chapter Combinatorics and Mathematical Induction exercise 4.2. We are going to see the 7th sum. How many strings can be formed from the letters of the word article so that vowels occupy the even places? Article ஒரு word கொடுத்துருக்காங்க, totally 7 letters. இதில் vowels occupy the even places condition given. Okay, see that one article 7 places இருக்கு. இதில் இருக்க vowels என்னது A, I, E. A, I, E vowel ஈவன் பிளேஸில் செகண்ட் பிளேஸ், ஃபோர்த்து பிளேஸ், சிக்ஸ்த்து பிளேஸில் ஃபில் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ இந்த 3 வவ்வல்ஸ் ஆக்குப்பை த 3 ஈவன் பிளேசஸ்னால் 3p3. 3 ஆப்ஜெக்ட் வவல் 3 பிளேசஸ் இருக்குது. அப்போ 3p3 ஈக்குவல் டு 3 ஃபேக்டோரியல், npn ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல். அப்போ 3p3 ஈக்குவல் டு 3 ஃபேக்டோரியல். இந்த ரிமைனிங் 4 பிளேசஸில் இந்த ரிமைனிங் வவல்ஸ் இல்லாத டேர்ம் ஆர், டி, CL இந்த ரிமைனிங் ஆட் பிளேசஸில் போட போகிறோம். அப்போ ரிமைனிங் 4 லெட்டர்ஸ் ஆக்குப்பை இதை 4 ரிமைனிங் பிளேசஸ் 4p4 ஈக்குவல் டு 4 ஃபேக்டோரியல். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஈக்குவல் டு 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல்னா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. 4 ஃபேக்டோரியல்னா 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 6. இதை மல்டிப்ளை பண்ணால் 24. 6 இன்ட்டு 24 144. ஓகே, now 8th sum. 8 women and 6 men are standing in a line. How many arrangements are possible if any individual can stand in any position? Second one, in how many arrangement will all 6 men be standing next to one another? At the third one, in how many arrangement will no two men be standing next to one another? Okay, இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? 8 உமன் 6 மென் இருக்காங்க. அவங்கள எந்த கண்டிஷன்லனாலும் நிற்க வைக்கலான்றது ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்டில் 6 மென் வந்து என்னது இருக்கணும்? ஒன்றா சேர்ந்து நிற்கணும். நெக்ஸ்ட்டு டூ ஒன் அனதர், ஒன்றா சேர்ந்து நிற்கணும். இதில் நோ 2 men பி ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு ஒன் அனதர். ஒவ்வொரு மென்னும் வந்து பக்கத்தில் நிற்கக்கூடாது. 3 கொடுத்துருக்காங்க. கிவன் 8 women and 6 men, டோட்டலி 14 person. 14 பர்சனை நம்ம எந்த கண்டிஷன் இல்லாமல் லைனில் நிற்க வைக்கணும்னா 14 person கேன் ஸ்டாண்ட் இன் ஏ லைன், தட் இஸ் 14 ஃபேக்டோரியல். ஓகே, எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள ஒரே லைனில் நிற்க வைக்கணும்னா அந்த 14 மெம்பர்ஸ்னால் 14 ஃபேக்டோரியல், 10 மெம்பர்ஸ்னால் 10 ஃபேக்டோரியல். ஓகே, அண்ட் செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 6 மென்னா ஒரே இதில் நிற்க வைக்கணும், ஒரே லைனில் ஒரே ஒரு பக்கத்தில் நிற்க வைக்கணும். ஓகே, அப்போ கன்சிடர் 6 men as a 1 யூனிட்டாக எடுத்துக்கிறோம். இப்போ 6 மென்னை நிற்க வைக்கணும்னா என்ன பண்ணிக்கலாம்? 6 மென்னை நிற்க வைக்கணும்னா 6 மென்னை வந்து என்ன செய்கிறேன், நான் இன்ட்டு மார்க் போட்டுக்கிறேன். 6 மென்னை வந்து ஒரே லைனில் நிற்க வைக்கணும். இப்போ 8 உமன் இருக்காங்க. 8 உமனை இங்கே 2 நிற்க வைக்கலாம், இந்த பின்னாடி 6 நிற்க வைக்கலாம். அதே மாதிரி இந்த பிளேஸில் 3 நிற்க வைக்கலாம். ஃபஸ்ட் பிளேஸில் 3 உமன் நிற்க வைக்கலாம், இங்கே 5 உமன் நிற்க வைக்கலாம். பட் மென் வந்து 6 மென்னும் ஒன்றா தான் நிற்கணும். அதனால் இந்த மென்னோடதை நான் ஒரே யூனிட்டாக எடுத்துக்க போகிறேன். ஒரு யூனிட்னு எடுத்துக்க போகிறேன், ஒரு பிளேஸில் தான் நிற்க வைக்க போகிறேன். அப்போ கன்சிடர் 6 men as a 1 யூனிட். அப்போ தெர் ஆர் 8 + 1, 8 உமன் நிற்கிறாங்க இல்லையா? அந்த 8 உமனுக்கு 8, இந்த இவங்களை ஒரு யூனிட்டாக இருந்தனால மொத்த டோட்டலி 9 யூனிட்ஸ். ஓகே, 8 உமனுக்கு ஒவ்வொரு பிளேஸில் நிற்க வைக்கிறோம். இந்த மென்னெல்லாம் சேர்த்து ஒரே யூனிட்டாக ஒரு பிளேஸில் தான் நிற்க வைக்க போகிறோம். டோட்டலி 9 பிளேஸ் தான். அப்போ 9 யூனிட்ஸ். அப்போ 6 men டேக்கன் 6 at a டைம். இப்போ 6 men இருக்காங்க. 6 மென்னை அவங்களுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணணும். 6 மென்னை அவங்க நிற்கிற பிளேஸுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நமக்கு 6p6, தட் இஸ் 6 ஃபேக்டோரியல். இப்போ நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன் ஈக்குவல் டு இந்த யூனிட்டை கணக்கு வச்சு பார்த்தா சொனிசா 9 ஃபேக்டோரியல். மென்னு கணக்கு வச்சு பார்த்தா அது சொனிசா 6 ஃபேக்டோரியல். அப்போ 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 9 ஃபேக்டோரியல். ஓகே, தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நோ 2 men been ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு ஒன் அனதர். இப்போ என்ன எடுத்துக்கிறோம் பார், இந்த பிளேஸில் இன்ட்டு மார்க்கெல்லாம் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா உமன் மென்ஷன் பண்ணுது. 8 உமன். அப்போ 8 பிளேசஸ் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அப்போ மென்னு வந்து
என்ன பண்ணக்கூடாது, பக்கத்தில் நிற்கக்கூடாது. அப்போ உமனுக்கு இன் பிட்வீனில் நிற்கணும். அப்போ இந்த பிளேசஸ் எல்லாம் மென்னுக்கு எடுத்துக்கிறேன். ஓகே, எங்கேனாலும் நிற்க வைக்கலாம். 6 மென்னை இந்த பிளேஸில் எங்கேனாலும் நிற்க வைக்கலாம். இடையில வந்து உமென். அப்போ டோட்டலி 9 பிளேசஸ் இருக்குது மென்னுக்கு. 9 பிளேசஸ் இருக்குது. ஆனால் இருக்கிறது 6 மென் தான். அப்போ 9 seats ஃபார் 6 மென்னுக்கு இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் 9p6. ஓகே, இந்த இன்ட்டு மார்க்கு 8 வந்து உமெனுக்கு. அப்போ 8 seats ஃபார் 8 உமெனுக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் ஈக்குவல் டு 8p8, தட் இஸ் 8 ஃபேக்டோரியல். அப்போ ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் ஈக்குவல் டு மென்னுக்குரியது 9p6, உமெனுக்குரியது 8 ஃபேக்டோரியல். ஓகே, நெக்ஸ்ட்டு 9th sum, find the distinct permutation of the letters of the word Mississippi. Okay, distinct permutation of the letters of the word Mississippi. நமக்கு இங்கே ஒரு தியரம் இருக்குது. The number of permutation of n objects where p object are to the same kind and rest are all different is n factorial divided by p factorial. ஓகே, மொத்தம் n ஆப்ஜெக்ட் இருக்குது. அதில் p ஆப்ஜெக்ட் வந்து ஒரே கைண்டாக இருந்துச்சுன்னா நம்ம n ஃபேக்டோரியல் டிவைட் பை p ஃபேக்டோரியல் நிற்கலாம். சிமிலர்லி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா n ஃபேக்டோரியல் டிவைட் பை p1 ஃபேக்டோரியல், p2 ஃபேக்டோரியல் இது மாதிரி எழுதிக்கலாம். இந்த மெத்தடை ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட போகிறோம். பாருங்கள், மிஸ்ஸிசிப்பி எழுதிக்கிறேன். டோட்டல் n லெட்டர்ஸ் 11 லெட்டர்ஸ், n ஈக்குவல் டு 11. The required number of permutation டோட்டல் n ஃபேக்டோரியல்னால் 11 ஃபேக்டோரியல். இதில் ரிப்பீட்டட் என்னது, I 4 டைம்ஸ் ரிப்பீட்டட் இருக்குது. அப்போ ரிப்பீட்டடு 4 ஃபேக்டோரியல், சேம் கைண்டு. ஓகே, எஸ்ஸு 4 டைம்ஸ் வந்துருக்கு, 4 ஃபேக்டோரியல், சேம் கைண்டு. அண்டு P 2 டைம்ஸ் 2 ஃபேக்டோரியல். மொத்த என்ன வந்து 11 ஃபேக்டோரியல். சேம் கைண்டு இருக்கிறதெல்லாம் அதே மாதிரி எத்தனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபேக்டோரியல் டினாமினேட்டரில் போகிறோம். 11 ஃபேக்டோரியல்னால் 11 into 10 into எக்ஸட்ரா 1 வரைக்கும் எழுதலாம். 4 ஃபேக்டோரியல்னால் 4 into 3 into 2 into 1. Here also 4 into 3 into 2 into 1. So 2 into 1. ஓகே, இங்கே 4 into 3 into 2 into 1 கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி 4 2s are 8, 3 2s are 6, 2 டேபிள், அகெயின் 1 2s are 2. பேலன்ஸ் இருக்க டேர்மை சிம்பிளை பண்ணோம்னா 34,650 get a answer. Okay, 10th sum, how many ways can the product a squared b cube c power 4 be expressed without exponents? Exponents இல்லாமல் இதை எப்படி எழுதலாம்? a 2 a ஸ்கொயர்னா a b cube b into b into b, c power 4 c into c into c into c 4 தடவை எழுதிக்கலாம். ஓகே, இங்கே எழுதியிருக்கேன். a ஸ்கொயர்னா 2a, b கியூப்னா 3b வரணும், c பவர் 4னா 4c வரணும். அப்போ ஏஏ பிபிபி சிசிசி எழுதிக்கலாம். மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது பாரு, 9 டேர்ம்ஸ் இருக்குது. n ஈக்குவல் டு 9. அப்போ ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் 9 ஃபேக்டோரியல், சேம் கைண்டு. a 2 டைம்ஸ் இருக்குது, அப்போ 2 ஃபேக்டோரியல். b 3 டைம்ஸ் இருக்குது, 3 ஃபேக்டோரியல். c 4 டைம்ஸ் இருக்குது, 4 ஃபேக்டோரியல். ஓகே, இப்போ 9 ஃபேக்டோரியலை 9 into 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1ன்னு எழுதிக்கலாம். இது 1 into 2, இங்கே 3 into 2 into 1, 4 into 3 into 2 into 1, 1 into 3 into 1 into 2 into 3 into 4 கூட எழுதலாம். இதை இல்லையா, கேன்சல் பண்ணிக்கிறோம். 3 2s are 6, 2 டேபிள் 4 டைம்ஸ், பேலன்ஸ் இருக்கிறத சிம்பிளை பண்ணோம்னா 1260 கெட் அ ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 11th sum, in how many ways 4 mathematics books, 3 physics book, 2 chemistry books and 1 biology book can be arranged on a shelf so that all books of a same subject are together? 4 maths book, 3 physics book, 2 chemistry, 1 biology. இந்த டேர்மெல்லாம் செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன், ஆல் புக்ஸ் ஆஃப் த சேம் சப்ஜெக்ட் ஆர் டுகெதர். மேக்ஸ்னால் மேக்ஸ் எல்லாம் ஒரே பிளேஸில் இருக்கணும், ஃபிசிக்ஸ் ஒரே பிளேஸில், கெமிஸ்ட்ரி இங்கே நம்ம ஒரு மென் அண்ட் உமன் சம் போட்டோம் இல்லையா, இந்த மெத்தடில் போட போகிறோம். இப்போ 4 மேக்ஸ் புக்கை ஒரு யூனிட்டாக எடுத்துக்கிறேன், 3 ஃபிசிக்ஸ் புக்கை ஒரு யூனிட்டாக எடுத்துக்கிறேன், 2 கெமிஸ்ட்ரி புக்கை ஒரு யூனிட்டாக எடுத்துக்கிறேன், பயாலஜி புக்கு ஒரு யூனிட்.
அப்போ டோட்டலி 4 யூனிட். ஓகே, 4 யூனிட்டை 4 பிளேசஸில் வைக்கணும். அதாவது ஒரே பிளேஸில் இது 4 புக்கும் வைக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் தான், இது ஒரு பிளேஸ் தான், இது ஒரு பிளேஸ் தான், இது ஒரு பிளேஸ் தான். ஓகே, அதனால் 4 யூனிட்டுக்கு 4 பிளேசஸ். இப்போ 4 ஃபேக்டோரியல் 4p4ன்னு வரும். 4p4னா 4 ஃபேக்டோரியல். அதே மாதிரி இந்த 4 மேக்ஸ் புக்கை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மேக்ஸ் புக்குக்குள்ளே அவங்க அமங் தெம்செல்வ்ஸ்குள்ளே அரேஞ்ச் பண்ணணும். அப்போ 4 ஃபேக்டோரியல். அதே மாதிரி இங்கே ஃபிசிக்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு 3 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல். ஓகே, இதுக்கு 1 தான். அதை தான் எழுத போகிறோம். கன்சிடர் 4 மேக்ஸ் புக்ஸ் அஸ் 1 யூனிட்டாக எடுத்துக்கிறேன். 4 புக்ஸ் கேன் அரேஞ்ச் அமங் தெம்செல்வ்ஸ். 4 புக்கையும் அதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு 4 ஃபேக்டோரியல் வைஸ். அதே மாதிரி 3 ஃபிசிக்ஸ் புக்கை ஒரு யூனிட்டாக, கெமிஸ்ட்ரி புக்கை ஒரு யூனிட்டு, பயாலஜி புக்கை ஒரு யூனிட்டாக எடுத்துக்கிறோம். இந்த 3 ஃபிசிக்ஸ் புக்கை அதே மாதிரி 2 கெமிஸ்ட்ரி புக்கையும் அந்த டேர்முக்குள்ளே அரேஞ்ச் அமங் தெம்செல்வ்ஸ் போடும்போது 3 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். ஃபிசிக்ஸ் புக்கு 3 ஃபேக்டோரியல், கெமிஸ்ட்ரி புக்கு 2 ஃபேக்டோரியல். எனக்கு மொத்தத்தில் எத்தனை யூனிட் கிடைக்குது? 4 யூனிட்ஸ். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி 4 யூனிட்ஸ். அப்போ அந்த 4 யூனிட்ஸ் கேன் பி அரேஞ்ச்டு இன் 4 ஃபேக்டோரியல் வேஸ். ஓகே, அப்போ ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன் இந்த 4 ஃபேக்டோரியல் வேஸ். மேக்ஸுக்கு 4 ஃபேக்டோரியல் வேஸ், ஃபிசிக்ஸுக்கு 3 ஃபேக்டோரியல் வேஸ், கெமிஸ்ட்ரிக்கு 2 ஃபேக்டோரியல் வேஸ், பயாலஜிக்கு 1 ஃபேக்டோரியல் தான். போட்டாலும் ஒன்று தான், போடாட்டினாலும் ஒன்று தான். அதனால் நான் போடலை. ஓகே, 4 ஃபேக்டோரியல்னால் 24. இது ஒரு 24, இது 6, இது 2. ஓகே, மல்டிப்ளை பண்ணி போட்டேன்னா 6912. ஓகே, கண்டிஷன் ஒரு பிளேஸில் அதே சேம் கைண்டு மொத்தம் இருக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ அதை அமங் தெம்செல்வ்ஸ்குள்ளேயும் அரேஞ்ச் பண்ணணும், ஒரு யூனிட்டாகவும் கனெக்ட் பண்ணி போடணும். ஓகே, இப்போ மென் அண்டு உமன்ஸ் சம் பார்த்தோம், இப்போ புக்ஸ் சம் பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 12th சம். இன் ஹவு மெனி வேஸ் கேன் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் சக்ஸஸ் பி அரேஞ்ச் ஸோ தட் ஆல் எஸ்ஸஸ் டுகெதர். எஸ் எல்லாம் ஒரே பிளேஸில் இருக்கிற மாதிரி இது பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? கன்சிடர் 3 எஸ்ஸும் ஒரு யூனிட்டாக எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 3 எஸ்ஸும் ஒரு யூனிட்டாக எடுத்தால் மீதி 1 2 3 4 இந்த 4 லெட்டர்ஸ் இந்த எஸ் டேர்மாக ஒரு யூனிட், டோட்டலி 5 யூனிட்ஸ் ஆயிரும். யூக்கு ஒரு யூனிட். இந்த சியை நம்ம மொத்தமாக எடுக்கலை, சேர்ந்து இருக்கணும்னு அவங்க சொல்லலை. யூக்கு அப்புறம் சி போடலாம், இ போடலாம், அடுத்தப்புறம் ஒரு சியை போடலாம். ஒரே தான் சேர்ந்து இருக்கணும்னு சொன்னால் தான் 1 யூனிட்டாக எடுக்கணும். இப்போ அதனால் இது ஒரு யூனிட், இது ஒரு யூனிட், இது ஒரு யூனிட், இது ஒரு யூனிட், 4 யூனிட்டு. திரும்ப எஸ்ஸு ஒரு யூனிட் தான். அப்போ டோட்டலி 5 யூனிட்ஸ். இதோட 2 சியோட சேர்த்து 5 யூனிட். இப்போ ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன் இப்போ எப்படி இருக்கும்? 5 யூனிட்ஸ்னால் 5 ஃபேக்டோரியல் போட்டோம். இந்த சி என்ன ஆகுது? சேம் கைண்டாக இருக்குது. சி சேம் கைண்டாக இருக்கிறதுனால டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். அதனால் 5 ஃபேக்டோரியல் கொண்டு 1 × 2 × 3 × 4 × 5 டிவைடட் பை 1 × 2 போட்டு சிம்ப்ளை பண்ணோம்னா 60. We get an answer. Okay, thank you students.